என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் 2026 என்னன்னா பிஜிடிஆர்பி 3500 போஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் எம்காம் பிஎடு படித்தவங்களா? எம்காமில் 50% மார்க் இருந்தால் போதும். பிஎடு ஆனால் கம்பல்சரி. 57 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம்? நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்ஃபில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கு உண்டு. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன, 150 கொஸ்டின், அதில் 100 மார்க்கு சப்ஜெக்ட், அதாவது காமர்ஸு. ஓகேவா? அக்கௌண்டன்சியில் 25 கொஸ்டின், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 20 கொஸ்டின், மார்க்கெட்டிங் அண்டு ஹெச்ஆரில் 15 கொஸ்டின், இன்கம் டேக்ஸ் அண்டு காஸ்டிங்கில் 20 கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது பிஸ்னஸ் லா அண்டு பேங்கிங்கில் 20 கொஸ்டின். அதாவது 100 கொஸ்டின் நீங்கள் படித்தா போதும். அதுக்கப்புறம் பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜென்ரல் நாலேஜில் கரண்ட் அஃபேரு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி நீங்கள் கம்பல்சரியாக என்ன பண்ணணும், இதை பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அடுத்தது இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிட்டுன்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட் ஜாப், அதாவது பிஜிடிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 36,900 ரூபா உங்களுக்கு சேலரி. அதுக்கப்புறம் டிஏலாம் சேர்த்து 60,000. ஓகேவா? போன வருஷம் பாஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எத்தனைன்னா 2020 90, அதாவது ஓசின்னா 98, பிசின்னா 95, எஸ்சின்னா 88. நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும்னா 110 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் காமர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக என்ன ஜெயிக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நானும் உங்கள் கூட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னுடைய வீடியோவை, அதாவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இதேமாரி டெய்லி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்னென்னா 10 யூனிட்டு. 10 யூனிட்டுங்கிறது ரொம்ப சுலபமானது தான். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதை ட்ரிக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக நான் பொறுப்பு அதுக்கு. அதுக்கப்புறம் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் டெய்லி 30 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹிண்டு, அப்புறம் ஹிண்டு பேப்பர் இருக்குல்ல, டிஎன்பிசி, அதையும் நீங்கள் என்ன டெய்லி என்ன பண்ணுறீங்க, பேப்பரை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5 இயர் கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணும், 5 டைம் என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். படிக்கக்கூடாது, ஒவ்வொரு இதையும் எழுதி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அவங்க கூட இருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு டெய்லி வீடியோ வேணுமா, என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டிஆர்பியை ஜெயிச்சு காட்டுவோம்.